வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நீரை திறம்பட்ட முறையில் பயன்படுத்தி நாட்டின் நீர்வள பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். உலக அளவிலான தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்கத் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா திகழும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தொடர் மழை நிலவரங்களை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் தயார் நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நீர் ஆதாரங்கள் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் குறைவுதான் என்பதால் நீரை திறன்பட்ட முறையில் பயன்படுத்தி நாட்டின் நீர்வள பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் அனைவரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் 6வது தேசிய நீர்வள விருதுகளையும் நாட்டின் முதலாவது ஜல் சஞ்சய் ஜன் பாகிர்தாரி விருதுகளையும் வழங்கி அவர் உரையாற்றினார். நாட்டில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட மக்கள் பங்கேற்புடன் கூடிய நீர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 35 லட்சம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல், இணை அமைச்சர்கள் திரு ஆர்.பி. சௌத்ரி, திரு சோமண்ணா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். தேசிய நீர்வள விருது பட்டியலில் மாநிலங்களுக்கான பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்த மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கும் சிறந்த மாவட்டங்கள், கிராம பஞ்சாயத்துக்கள், நகராட்சிகள், பள்ளிகள், அமைப்புகள் மற்றும் தனி நபர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான உலகளாவிய நிதி கட்டமைப்பை கூடுதல் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுவான விதிமுறைகளின் அடிப்படையில் மறுசீரமைப்பதற்கான இந்தியாவின் வாய்ப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்தியாவில் பசுமை திட்டங்களுக்கான உள்நாட்டு நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் பருவநிலை நிதி வசதிகள் குறித்த இந்தியாவின் வகைப்பாட்டியல் வரைவும் இத்துறையில் இந்தியாவின் தலைமைத்துவத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் என்றும் எதிர்காலத்தில் திறம்பட்ட நிதி கட்டமைப்பு ஒன்றை உலக அளவில் உருவாக்க முக்கிய வழிகாட்டியாக இவை திகழும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் பயண திட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர பயணத்தின் போது புட்டபர்தியில் உள்ள சாய்பாபா சமாதியில் வழிபட்ட பின்னர் பகவான் சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். பின்னர் அவர் கோவை சென்று இயற்கை வேளாண்மை பற்றிய தென்னிந்திய உச்சி மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். PM கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையாக மொத்தம் 18,000 கோடி ரூபாய் நிதி உதவிகளை பிரதமர் விடுவிக்கிறார். நாடு முழுவதிலும் 9 கோடி விவசாயிகள் இதனால் பயன்பெறுகிறார்கள். இயற்கை விவசாயத்துடன் தொடர்புடைய பல்வேறு தரப்பினருக்கு இடையிலான பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் மாநாட்டில் ரசாயன உரங்கள் இல்லாத சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நீடித்த சாகுபடி முறைகளை விவசாயிகளிடையே பரப்புவது குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை எட்டும் வகையில் நாட்டின் நகரங்களை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். இன்று ஐதராபாத்தில் 6 தென்மேற்கு மாநிலங்களின் நகர்ப்புற வளர்ச்சி குறித்த மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநிலங்களின் முக்கிய நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்றும் உறுதி அளித்தார். நகரங்களை பொருளாதார கேந்திரங்களாக மேம்படுத்த 4 லட்சம் கோடி ரூபாய் அடிப்படை நிதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை விரைவிலேயே 50% அதிகரிக்கும் என்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் பங்கு 2050ஆம் ஆண்டிற்குள் 80% உயரும் என்றும் அமைச்சர் கூறினார். பீகாரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் நாளை பட்னாவில் கூடி சட்டப்பேரவை குழுவின் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பிஜேபி, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் அணி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் பங்கேற்க உள்ளன.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை குழு தலைவராக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அதைத் தொடர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே புதிய அமைச்சரவையின் கட்டமைப்பு குறித்து கூட்டணியின் முக்கிய கட்சிகளான பாரதிய ஜனதாவிற்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புதிய அரசின் பதவியேற்பு விழாவை பட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் வரும் 20ஆம் தேதி நடத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. உலக அளவிலான தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்கத் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா திகழும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் ஃபிக்கி தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் 98வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் பற்றிய முன்னோட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை மேம்படுத்துவதில் புதுமையாக்கத் துறைக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், தொழிலாளர் சக்திக்கு சரியான திறன்களை வழங்குவதன் மூலமாகவே இந்த இலக்கை எட்ட முடியும் என்றும் கூறினார். தற்போது உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக உள்ள இந்தியாவை 3வது இடத்திற்கு உயர்த்துவதில் அடுத்த 2 ஆண்டுகள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மேற்கு வங்கத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்று வருகிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் மேற்கு வங்கத்தில் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்கள் முக்கிய பலன் பெற்றுள்ளனர். பல்வேறு துறைகளுக்கு வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களின் விலை குறைந்து நுகர்வோர் பயன் பெறுவதுடன் உள்ளூர் வணிகர்களின் லாபமும் அதிகரித்துள்ளது. தேயிலை மீதான 18% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மற்றும் கலிம்பாங் பகுதிகளில் அதிகம் உள்ள தேயிலை சாகுபடியாளர்கள் ஊக்கம் பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் சணல் துறையிலும் வரி குறைப்பினால் ஊக்கம் அதிகரித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற பங்கூரா சுடுமணல் பொம்மைகள் மீதான 12% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் கைவினை கலைஞர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். இவ்வாறாக மேற்கு வங்கத்தில் நுகர்வோர், உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பயன்பெறுவதில் ஐயமில்லை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. காரைக்காலில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. தொடர் மழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. மழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் நிலவரங்களை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியில் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள செயற்கை மணற்பரப்பில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் செயற்கை மணல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வானிலை சீராகும் வரை பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும் வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீரை திறம்பட்ட முறையில் பயன்படுத்தி நாட்டின் நீர்வள பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். உலக அளவிலான தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்கத் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா திகழும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தொடர் மழை நிலவரங்களை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் தயார் நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.